ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி வந்து அந்த பட்டுப்பாவோட சட்டைக்கு நம்ம போன வீடியோ கட்டிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டிசைன் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த டிசைனில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அந்த பாவடைக்காக நம்ம பாவடை துணிலேருந்து ஒரு பிட் எடுத்து வச்சுருந்தோம். இந்த கலர் இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக 2க்கு 2 இன்ச்சஸ் பீசஸாக நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம தைக்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த பீசஸ் வந்து நான் ஒரு 2 இன்ச்சஸாக நான் 2க்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம இப்படி மடித்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இது முதல்ல இதில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். அடுத்த பீஸ் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓவர்லாப் பண்ணிகிட்டே வரணும். மொதல் பீஸில் கொஞ்சம் மேலே ஏற்றி வர வைக்கணும். இப்போ இந்த பீஸ்க்குள்ளே இந்த இது மேலே கொஞ்சம் ஏறி வரணும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பீஸும் அதே மாதிரி கொஞ்சம் ஏறி இருக்கணும். இது கரெக்டாக அப்படியே இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று. இதே மாதிரி இந்த எல்லா பீசஸையுமே இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பீசஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதை இந்த சிலம்பலெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இதில் இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு கொஞ்சம் இந்த கோல்டன் கலர் பார்டர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் வெளியே விட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் வித்தியாசமாக. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிடிச்சி தைக்கிறதுக்காக அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ரெட் கலர் த்ரெட்டெல்லாம் வெளியே தெரியும் இல்லாட்டி. இந்த மாதிரி இருக்கும் டர்ன் பண்ணோம்னா. இது முதலே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வளைவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே லைனிங் வச்சு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இப்படி திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோம். அது நல்ல கோல்டன் லேஸை, அதனால் இது கொஞ்சம் தள்ளி ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் கிளாத்தில் இதை போய் மேலே வச்சு இப்படி அட்டாச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நெக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஆர்ம் ஹோல்ஸ் 2 பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ஸ்டிச்செல்லாம் போட்டதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டோம்னா இந்த துணி ரெண்டுமே ஒன்றா நமக்கு பேஸ்ட் ஆகிக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்ம லைனிங் வச்சு திருப்பும் போது நீட்டாக இருக்கும். இப்போ இந்த நெக் கிட்ட ஒரு ஸ்டிச்சு, இந்த ஆர்ம் ஹோலுக்கு போட்டாச்சு. அடுத்தது இது இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதையும் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டணும்.
இது தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லேஸை வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம், பேலன்ஸ் பண்ணி தைச்சிட்டு முடியும்னா தைச்சிடலாம். இல்லைனா இது இந்த ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கோல்டன் லேஸை எடுத்து இது மேலே அப்படி வச்சு இந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல இப்படி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் பண்ணதும் இதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டிச் ஒன்று இந்த பக்கம் இந்த லேஸில் இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ இந்த இடத்துல இந்த இது பண்ணியாச்சு. இந்த இது பார்டர் இல்லாமல் இந்த இடம் பிளெயினாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பார்டர் இருக்கிறத இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற பார்டரை இதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பார்டரே இல்லாட்டி இந்த சைஸில் நமக்கு எது கரெக்டாக வருமோ அது பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேயும் ஃபுல்லாக கோல்டு வருது, இங்கேயும் கோல்டு வருது. இப்போ இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு கை பிடிப்புக்கு வச்சுக்குவோம். இந்த பார்டரை வந்து இதில் வந்து கீழே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே கொடுத்த மாதிரி இங்கே வந்து ஒரு பட்டையை அப்படி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ இந்த இது வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் வந்து நேராக ஒரு ஸ்டிச் மட்டும் இதை போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து இது அதே மாதிரி இந்த கொஞ்சமாக மடித்து இது வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இந்த பார்டர் மட்டும்தான் வச்சுக்க போகிறோம். இந்த இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத உள்ளே தள்ளி விட்டுற போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த க்ரீன் கலரை வந்து இதில் கொடுத்து தைக்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் எப்படி கொடுத்து தைக்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு சின்னதாக பைப்பிங் மாதிரி இப்படி வச்சு தைச்சிக்க போகிறோம். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும் போதே இந்த இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விழுந்துடும். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கூட தான் இருக்குது, உள்ளே போகிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். நான் இது அதே மாதிரி மடிச்சுட்டு இது எந்த அளவு நம்ம இங்கே பைப்பிங் மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவு வச்சுட்டா போதும். ஓவராக ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, சின்னதாக இருந்தாலே போதும். லைட்டாக அந்த க்ரீன் தெரிகிற மாதிரி. இந்த பேக் சைடில் திருப்பி போட்டு அந்த எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அந்த எக்ஸ்ட்ரா இருந்த ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இதில். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் லைனிங்கை வச்சு இதை டேர்ன் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு இந்த லைனிங் கிளாத்தில் இந்த இதை வந்து இப்படி வச்சு தைக்கும் போது இதை இப்படி தைச்சி திருப்பும் போது இந்த கோடு வந்து உள்ளே போயிடும். அதனால இதை இப்படி புரட்டி போட்டு தைக்கணும். அப்போ தான் இந்த கோடு வெளியே வரும்போது தான் உங்களுக்கு இந்த டாட் பிடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நெக்கை முதல்ல தைச்சிக்குவோம். இந்த இதிலலாம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, உள் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது இதை நல்லா நீவி விட்டுட்டு கீழே வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி விட்டுறோம் இந்த கீழ் பகுதியில்.
இந்த ஸ்டிச் போட்டாச்சு. இதை வந்து அப்படியே புரட்டி விட்டுறணும். இந்த இடத்துல கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சும், இந்த நெக்கை சுற்றி ஒரு ஸ்டிச்சும் போட்டுறணும். நல்லா அப்படி நீவி விட்டுட்டு நெக்கை ஒட்டி ஒரு ஸ்டிச். இப்போ நெக்கை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்தது இந்த கீழே இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ஆம்ஹோல் 2 பக்கம் ஆம்ஹோலையும் இந்த லைனிங்கோட அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த பேக் சைடு இப்படி திருப்பிட்டு இந்த டாட்காக நான் லைன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிடணும். இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது நான் லைன் போட்டது இது வரைக்கும் போட்டிருக்கேன், ஆனால் அந்த பார்டர் வந்து டச் ஆகுது. அதனால் நம்ம நிப்பாட்டிடுவோம். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடணும். ஏன்னா அந்த பார்டரை வந்து அப்புறம் பிடிச்சி தைக்கிற மாதிரி ஆகிடும். முதல்ல நம்ம பார்டர் கனெக்ட் பண்ணாததுனால கீழே வரைக்கும் லைன் வந்தது. இப்போ இதில் பார்டர் இருக்கிறனால இப்போ இதில் வந்து இப்படியே நீங்கள் இது 2 கிளாத்தையும் சேர்த்து இப்படி பிடிச்சி இந்த இதையும் இப்படி பிடிச்சி இப்படி கீழே இப்படி படுக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷேப்பில் தைச்சு இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த அடுத்த சைடையும் அதே மாதிரி தைச்சோம். நல்லா அப்படி நீவி விட்டுக்கோங்க. இந்த சைடெல்லாம் அந்த பை மாதிரி இல்லாமல் அப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து இந்த பார்டர் இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடம் எப்படி பிடிச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பீஸ் தனியாக நம்ம டிசைன் பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பார்டரை கீழே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு பைப்பிங் மாதிரி உள்ளே கொடுத்து பைப்பிங் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் லைனிங்கை கொடுத்து டேர்ன் பண்ணி விட்டுட்டு இந்த நெக்கு இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சும் கீழே ஒரு ஸ்டிச்சும் கொடுத்துட்டு இந்த டாட் 2 பக்கமும் பிடிச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டாட்டை வந்து பிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சைட் தைக்கும் போது இது இவ்வளோ தூரம் நம்ம பிடிச்சி தைப்போம். ஏன்னா அந்த துணி உள்ளே வேணும்னு கேட்டனால நம்ம எக்ஸஸாக எடுத்துருக்கோம். அதனால் இந்த இது வந்து இவ்வளோ தூரம் பிடிச்சி தைக்கும் போது இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவில் குறையும். இந்த அளவில் குறைஞ்சிடும். இப்போ இந்த நுனியெல்லாம் ஒவ்வொரு பீட்ஸ் வேணும்னா நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இல்லாட்டி இதை தூக்கிக்கிட்டே இருக்கும். இதில் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இந்த இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேக் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணி ஃபுல் பாவடையும் முடிச்சிருவோம் நம்ம. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.